திருமந்திரத்தில் 9 தந்திரங்கள் இருக்கு. அதுல ஒவ்வொரு தந்திரங்கள்லையும் என்னென்னலாம் திருமூலர் ஐயா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத என்னோட குரு அன்னை சகுந்தலா அவங்க கொடுத்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் தந்திரத்துல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ 2வது தந்திரத்துல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். படைப்புனா என்ன, சிவபெருமான்னா யாரு, இறைவன்னா யாரு, அவங்க பண்ற தொழில்கள் என்ன அப்படின்னு அதை முழுமையாக விளக்கியிருக்காங்க. நம்ம எப்போதுமே இறைவனோட தொழில்னு பார்க்கும்போது படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தான் பார்ப்போம். திருமூலர் ஐயா 5 தொழில்கள் சொல்றாரு. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் அப்படின்னு 5 தொழில்கள் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உயிர்கள் 3 வகைப்படும். அது என்னென்ன வகையான உயிர்கள் அப்படிங்கிறதையும், ஒரு சராசரியான உயிர் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும்போது என்னென்ன ஒழுக்க நெறிகள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பத்தியும், ஆன்மீக பாதைக்கு வரும்போது என்ன ஒழுக்க தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும், கோவில் வழிபாடு எதுக்கு, சடங்குகள் எதற்கு, சம்பிரதாயங்கள் எதுக்கு, அதையும் தாண்டி குருனா யாரு, சிவம்னா என்ன, இறைவன்னா யாரு, மகேஸ்வர தத்துவம்னா என்ன, இது எல்லாத்தையும் பற்றி இந்த 2வது தந்திரத்தில் முழுமையாக திருமூலர் ஐயா கொடுத்துருக்காரு. இதையும் தாண்டி புராணத்தில் உள்ள அனைத்து வகையான கதைகளுக்கும் விளக்கமாகவும் இந்த 2ஆம் தந்திரத்தில் எல்லாத்தையுமே திருமூலர் ஐயா உலகுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. நம்ம முதல்ல 9 தந்திரத்துல என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு தந்திரத்திலையும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஆழமாக போய் சிந்திப்போம். சிவாயன.